ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான ஷாப்பிங் vlog தாங்க. மே 17 லாஸ்ட் சாட்டர்டேங்க. வலசரவாக்கத்தில் உள்ள சில்வர் ஸ்டோர் அந்த கடைக்கு தான் போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து சில்வர் வாட்ச் கலெக்ஷன்ஸ் வந்து நான் ஜனவரி மந்த்து வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து ஒரு வாட்ச் வந்து என் பொண்ணுக்கே வந்து என் தங்கச்சி கிஃப்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் அந்த கடைக்கு போய் கலெக்ஷன்ஸ் பார்க்க போயிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் வாட்ச் வாங்க முடியல. பட் நாங்கள் வந்து ஆன்டிக் கொலுசு கலெக்ஷன், மெட்டி கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஸோ என்னோடய தங்கச்சி வந்து அவள் கொஞ்சம் ஓல்டு சில்வர் கொண்டு வந்திருந்தா. அதை பழசில் போட்டுட்டு இங்கே வந்து கொலுசு, ஒரு மெட்டி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் காயின்ஸு, சில்வர் பார் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வாங்கியிருந்தா. ஸோ அப்போ பார்க்குறப்ப இங்கே உள்ள கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் நியூவாக உள்ள கலெக்ஷன்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இவங்க வந்து 999 பாருக்கெலாம் வந்து எவ்வளோ மேக்கிங் சார்ஜ் போடுறாங்க, ரீசேல் வேல்யூ என்ன, திரும்ப வாங்கிக்கிறதுக்கு இப்போ எப்படி ரீசேல் வேல்யூ எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லா டீட்டெயிலும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. அதே மாதிரி ஆர்பிஐயில் வந்து கோல்டு லோனுக்கான நியூ ரூல்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வெள்ளி ஜுவல்ஸு, அந்த கொலுசு இதெல்லாம் வந்து நம்ம அடமானம் வச்சு நம்ம வந்து ப்ளச் பண்ணி நகை லோன் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது தனி ஒரு வீடியோவாகவே போடுறேன் நான். ஸோ நான் போயிருந்தப்போ இந்த 4 வாட்ச் தாங்க இருந்தது. இந்த வாட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா 6300, 400, 500 அந்த ரேஞ்சில் இருந்தது. ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி வரும்னு சொல்லியிருந்தாங்க. இதில் என்ன ட்ராபேக்னால், என்னோடய பொண்ணு கைக்கு வந்து இது எல்லாமே வந்து ரொம்ப டைட்டாக ஃபிட் ஆகிற மாதிரி தோணுச்சு. அதுபோக வாட்சுக்கு வந்து கேரண்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் டைட்டன் ராகாவில் போய் நாங்கள் வாட்ச் வந்து வாங்கிட்டோம். இந்த ப்ரேஸ்லெட் வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது. இப்போ இது ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் வர்ற ப்ரேஸ்லெட் தான் அவங்களுக்கு. இதோடைய ரேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 14,000 கிட்ட வருங்க. இது வந்து பீஸ் ரேட்டு தாங்க. நமக்கு வெயிட் பார்த்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அந்த மாதிரி மேக்கிங் சார்ஜெலாம் கிடையாது. இது ஃபுல்லாகவே பீஸ் ரேட். இந்த வாட்ச்சு, அந்த ப்ரேஸ்லெட்டு, ஜென்ஸுக்கு இதே மாதிரி வாட்ச்லாம் வச்சுருந்தாங்கங்க. ஆனால் ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் தான் ஜென்ஸுக்கு இருந்தது. அதே மாதிரி அவங்க இப்போ நியூவாக வந்து கோல்டு காயின் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 24 கேரட் காயின்ஸு, அதே மாதிரி சில்வர் பார், 999 சில்வர் பாரு, சில்வர் காயின்ஸ் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு 500 மில்லிகிராம் கோல்டு காயின் தாங்க. இதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு 45 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அன்னைக்கு பெர் கிராம் 22 கேரட் கோல்டு ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8720 ரூபா. அப்போ 500 மில்லிகிராம்னால் உங்களுக்கு 4360 ரூபா வந்திருக்கும். ப்ளஸ் 45 ருபீஸ் ஆட் ஆச்சு அப்படின்னா 4705 ரூபா தான். ஆனால் 4710 ரூபாய் ஏன் போட்டிருக்காங்கன்னு தெரியலை எனக்கும். ஜிஎஸ்டி எல்லாம் சேர்க்குறப்ப 4851 ரூபா வந்திருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி சில்வர் பார் வச்சுருந்தாங்கங்க. இது வந்து 50 கிராம் பாரு. ஸோ அன்னைக்கு மார்க்கெட் ரேட் வந்து 108 ருபீஸ்ன்னு இருந்தது. ஸோ மேக்கிங் சார்ஜுன்னு பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ். 150 ருபீஸ்னால் பெர் கிராமுக்கு வந்து 3 ரூபாய் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி வரும் நமக்கு. அதே மாதிரி இவங்கக்கிட்ட 5 கிராம் சில்வர் காயின், 10 கிராம் சில்வர் காயின்னு வச்சுருந்தாங்க. அதுலேயும் நிறைய டிசைன்ஸ் வச்சு இருந்ததுங்க. பின்னாடி வந்து பேனியன் ட்ரீ வச்சுருந்தது, பிள்ளையார் வச்சுருந்தது, பெருமாள் வச்சுருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 வெரைட்டிஸில் வந்து காயின் வச்சுருந்தாங்க. 5 கிராமில், 10 கிராமில் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கார்டு போட்டே வந்துடுது. ஸோ 5 கிராம் காயினுக்கு வந்து 25 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. பெர் கிராமுக்கு வந்து ஒரு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி 10 கிராம் காயினுக்கு வந்து 40 ரூபாய் எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தாங்க. இது வந்து 10 கிராம் காயின். அப்போ ஒரு கிராமுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 4 ருபீஸ் விழும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதே மாதிரி உங்கள்கிட்ட 1/2 கிலோ பாரு, 1 கிலோ பாரு எல்லாமே இருந்ததுங்க. இதுக்கு முன்னாடி ஜனவரி மந்த் போட்ட வீடியோவிலே போட்டிருப்பேன். 500 கிராம் அதாவது 1/2 கிலோ வெள்ளி வாங்குறப்ப 750 ருபீஸ் வந்து மேக்கிங் சார்ஜாக போட்டிருந்தாங்க அவங்க. ஸோ நீங்கள் உங்களோட பட்ஜெட் வந்து ஒரு 500 ருபீஸ் அதுக்குள்ளே வெள்ளி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த பார்லாம் நீங்கள் ப்ரெஃபர் பண்ணுறான். கண்டிப்பாக வந்து அது ரீசேல் வேல்யூவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் 999 பார் அப்படிங்கிறப்ப. ஸோ இந்த மாதிரி வெள்ளி கொலுசுலாம் பார்க்குறப்ப 80 டச் உள்ள வெள்ளி கொலுசுலாம் வந்து எந்த செய்கூலி சேதாரம் கிடையாது. அன்னைக்கு மார்க்கெட் ரேட் வந்து அவங்களுக்கு வந்து 3 ரூபாய் லெஸ்ஸு மார்க்கெட் ரேட்டை விட. ஸோ அந்த அமௌண்ட்டு போட்டே எடுத்துக்குவாங்க. இப்போ ஒரு 50 கிராம் இந்த கொலுசு இருக்குது அப்படின்னா 50 இன்ட்டு அன்றைக்கி அவங்க மார்க்கெட் ரேட் வந்து 105 ரூபா. அதை மல்டிப்ளை பண்ணி 3% ஜிஎஸ்டி மட்டும் போட்டு நம்மகிட்ட வாங்கிக்கிடுவாங்க. ஸோ இது வந்து பியூர் வெள்ளி கிடையாதுங்க. வெள்ளி கொலுசு நீங்கள் வாங்குறது எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து 80 டச்சு இல்லை 83.5 டச் இருக்கும்.
இப்போ பார்க்குறது எல்லாமே ஆன்டிக் கொலுசுங்க. இது எல்லாமே இங்கே வந்து பீஸ் ரேட்டில் தான் இருந்தது. கிராம் ரேட்டில் வந்து அவங்க போடலை. பீஸ் ரேட் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பெர் கிராமோட ரேட் வந்து எவ்வளோ வேரி ஆச்சுன்னா 140லேருந்து 148 ருப்பீஸ்க்குள்ளே வேரி ஆச்சு. ஸோ அன்றைக்கி மார்க்கெட் ரேட் வந்து ஒரு 108 ரூபா அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து கிராமுக்கு சாலிடாக ஒரு 40 ரூபா விழுதுங்க. பட் இது வந்து ஒரு 92.5 சில்வரு. உங்களுக்கு ரீவேல்யூஷன் போகிறப்ப இந்த சில்வரை வந்து நீங்கள் போடுறீங்கன்னா அன்னைக்கு வெயிட்டில் வந்து ஒரு 15% இப்போ 100 கிராம் வந்து 92.5 சில்வர் வந்து நீங்கள் போய் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் மைனஸ் பண்ணிடுவாங்க. 100ல் வந்து 15 மைனஸ் பண்ணிவிட்டு 85 கிராம்ஸுக்கான ரேட்டை வந்து கொடுப்பாங்க. பட் நார்மலாக இந்த இப்போ 80 டச் வெள்ளிலாம் வாங்கினீங்கல்ல அதை போய் கொடுக்குறப்ப 25 to 30% வந்து கழிச்சிடுறாங்க அவங்க. இந்த கொலுசு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நான் ரீல்ஸ் கூட போட்டிருந்தேன். இது கிட்டத்தட்ட 32,000 ரூபா வந்ததுங்க. இந்த கொலுசு ஃபிக்ஸட் ரேட்டு தான். 32,000 ரூபா வந்தது. அதாவது கால் நிறைஞ்சிருக்கும். எனக்கு வந்து சலக்குன்னு போட்டு நடக்க பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இது வந்து ஒரு வெட்டிங் கொலுசாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் பொதுவாக நிறைய பேருக்கு வந்து இந்த 92.5 டச்சு ஒரு மாதிரி இந்த பிளாக் ஃபினிஷில் வர்றது வந்து கொலுசு வந்து பிடிக்க மாட்டேது. பட் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸாக நான் 92.5 டச் தாங்க போடுறேன். ஏன்னா எனக்கு என்னமோ இந்த பிளாக் ஃபினிஷ் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ வீட்டில் உள்ள சாமி சிலையிலேருந்து எல்லாமே இந்த 92.5 டச் தான் வச்சுருப்பேன் நான். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்டிக் மெட்டி தாங்க. ஆன்டிக் பீஸில் வர்றதான். இதுவும் வந்து பீஸ் ரேட் தான். உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் 750 ருப்பீஸ்லேருந்து ஒரு 2200 ரேஞ்ச் வரையும் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. பட் இதுக்கெலாம் ரீசேல் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறப்ப இந்த கல்லெல்லாம் தட்டிடுவாங்க. தட்டிட்டு உங்களுக்கு வந்து ஒரு 85%க்கு இந்த பழைய சில்வர் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ மோஸ்ட்லி இதில் காமிச்சிருக்க மெட்டி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 750 to 1000க்குள்ளே வர்ற மாதிரி இருந்ததுங்க. கொஞ்சம் பெரிய மெட்டியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 1500, 1000 to 800 அந்த மாதிரிலாம் இருந்தது உங்களுக்கு. ஸோ நான் என்னோடய கால்லையும் இதே மாதிரி ஒரு ஆன்டிக் கொலுசும் ஆன்டிக் மெட்டி தான் போட்டிருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் இவ்வளோ பெருசாக போட பிடிக்காது. இது ஓகேவாக இருந்தது இந்த சைஸ் அப்படிங்கிறது. இது வந்து எவ்வளோ ரேட் வந்துச்சுன்னா 1029 ருப்பீஸ் வந்திருக்கு. ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி வேறு நம்ம கொடுக்கணும். ஸோ நாங்கள் இங்கே வந்து ஒரு ஆன்டிக் கொலுசு, ஒரு ஆன்டிக் மெட்டி, அப்புறம் ஒரு அந்த பார் காயின் வந்து வாங்கியிருந்தோம். நாங்கள் சில்வர் காயின் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இது எல்லாமே நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் காமிக்கிறேன். இவங்க ரீசேல் வேல்யூ வந்து எப்படி எடுத்துக்கிட்டாங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரீசேல் வேல்யூ வந்து போடும்போது நம்ம என்னெல்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்கிறேங்க. அதே மாதிரி இந்த கிட்ஸுக்கான டம்ளர், அந்த கப்பு, வாட்டர் பாட்டில் அதெல்லாம் வச்சுருந்தாங்கங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் சில்வர் வாட்டர் பாட்டில் ஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 6300 ருப்பீஸ் கிட்ட வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வெள்ளியில் வந்து அவ்வளோ இம்யூனிட்டி பவர் இருக்குங்க. அதனால தான் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அந்த பாலாடம்பாங்கள்ல அந்த சங்கில் வச்சு ஊற்றுவாங்க. ஸோ அது எல்லாமே வெள்ளியில் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கப்பு வந்து சின்ன வயசுலேருந்தே பிள்ளைகளுக்கு வந்து கையில் கப்பில் வந்து பாலாற்றி கொடுக்குறது அப்படிங்கிறது இந்த வெள்ளி கப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இம்யூனிட்டி பவர் தன்னால் உடம்புல ஏறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த முருகர் எங்கே போனாலும் முருகர் விட மாட்டார் பார்த்தீங்களா? இந்த முருகரும் பார்த்தேங்க. இவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஆன்டிக் விளக்கு, அந்த ஆன்டிக் ஐடல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 20 to 25 ருப்பீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சவுகார்பேட்டை போய் வாங்கிட்டு வந்ததுக்கு எனக்கு இது பக்கத்துலேயே ஓகேவாக தோணுச்சுங்க. ஏன்னா அங்கே வரையும் நான் போயிட்டு வந்தேன்னா எனக்கு ஒரு 1000 ருப்பீஸாவது போயிட்டு வர செலவே ஆகும். பட் இங்கே வந்து 20 தான் மேக்ஸிமம் எனக்கு நிறையா பொருளுக்கு சொன்னாங்க. ஆனால் சவுகார்பேட்டில் நான் இப்போ லாஸ்ட்டாக அந்த சிட்டு போட்டிருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் எடுத்தப்ப அவங்க 30 கம்மியாக வரவே வராதுன்னு சொல்லிட்டாங்க பெர் கிராமுக்கு. ஸோ இவங்க கடையோட அட்ரஸ், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இவங்கக்கிட்ட எப்போயுமே கிராமுக்கு வந்து 3 ருப்பீஸ் லெஸ்ஸாக இருக்கும். அதுவே தீபாவளி, பொங்கல், இந்த அட்சய திதிலாம் வர்றப்ப கிராமுக்கு 5 ரூபாயிலேருந்து 6 ரூபா கூட டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பொருள் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் கூட உங்களுக்கு ஃபோட்டோ காப்பிலாம் சென்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்கக்கிட்ட சிட் ஸ்கீம் இருக்குது. அந்த சிட் ஸ்கீமில் நான் இது வரைக்கும் 2 தடவை சேர்ந்து பொருள்லாம் எடுத்திருக்கேன். ஸோ அந்த சிட் ஸ்கீம் டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். நான் லாஸ்ட்டில் கமெண்டில் ஆட் பண்ணுறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கூட ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.